இதை சப்ளை பண்ணுறவன் ஒரு நாளைக்கு அவன் 1000 பாக்கெட் விற்பான சார். ஆளுங்கட்சி எம்எல்ஏ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவாரா? இல்லை சார், 1 லிட்டரு மெத்தனாலில் 100 லிட்டர் தண்ணி கிடக்கு. கலெக்டர் சொன்னதை நம்பி பல பேர் குடிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு உட்கார வைப்பாங்க. பயங்கரமான போதையை கடத்தி 2000 கோடிக்கு தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு. அதை நான் சொல்லித்தான் ஆகணும். மறுபடியும் RSSக்கும் மோடிக்கும் இடையில் மோதல். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் இன்றைய அரசியல் நிலவரங்களை பற்றி பேச போகிறோம். பாருங்க. வணக்கம் சுபியான் சார். வாங்க சார், வாங்க சார். நம்ம 2-3 நாள் ஆச்சுல? ஆயிடுச்சு சார். புதன்கிழமை. ஆமாம், சொல்லுங்கள். இந்த வாரமே இப்போ 2ஆம் நாள் தான் சந்திக்கிறோம். ஆமாம் சார். அதுக்கிட்ட கொஞ்சம் பல வேலைகள், நாட்டிலையும் பலவிதமான குழப்பங்களும் மனமீதியற்ற சூழ்நிலையும். ஆமாம், தமிழ்நாடு ரொம்ப சோகத்தில் இருக்கு. கள்ளக்குறிச்சி விஷயத்தை தான் சொல்லுவீங்க. ஆமாம் சார், எப்படி சார் மறக்க முடியும்? சாவு எண்ணிக்கை கிட்டத்தட்ட நேற்று மாலை 51. ஆமாம், 55 போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்தியாவில் பல வரலாறு இருக்கு. ஆனாலும் இவ்வளவு நாகரிகமான பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெரிய துயரம் தான். ஆமாம் சார். இந்த துயரத்திற்கு யார் தான் அரசாங்கம் என்ன செஞ்சது? இப்போ எல்லாருமே திமுக அரசின் மீது பலவேறு கேள்விகள் எழுப்புவதற்கு நியாயம் இருக்கு, தாற்பயம் இருக்கு. ஏன்னா வேலி பயிரை மேய்வதைப் போல் திமுகவினுடைய அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இது ஒரு துயரத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்குங்கிற செய்திகள் அரசியல் புறத்துல இல்ல வெளியே வந்துருச்சு. இல்ல ஓப்பனாவே இருக்கு. இல்ல ஓப்பனா நடக்குது சார். இது அரசியல் புறத்துல இல்ல, ஓப்பனாவே நடக்குது. இது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பெரும் சவால்களை ஏற்படுத்தி. சவால்கள் ஒண்ணும் கிடையாது சார். இது என்ன புதுசா சார்? இதெல்லாம் புதுசா இல்ல. 2023 மே மாசம் இதே மாதிரி தானே மரக்காணத்துல நடந்தது. அதான் சொல்றேன். அவர் என்னன்னா அவருடைய உடல்நிலை ஆக்டிவா இல்லை. அதனால அவர் நம்பி பதவிகளை அதிகாரிகள்ட்டையும் அந்த செய்தியை வச்சு சொல்றேன், அமைச்சர்கள்ட்டையும் ஒப்படைச்சிருக்காரு. இந்த அமைச்சர்கள் இதுல கிச்சன் கேபினெட் சார். இதுல ஏவா வேலு இந்த பகுதியில ரொம்ப முக்கியமான. ஆமா சார். எவ்வளவு பெரிய கேவலத்தை உண்டாக்கிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கதர்னாராம். இல்ல, அவர் பேச்சு பார்த்தா ஒரு மினிஸ்டர் பேச்சு மாதிரி இருக்கு, லோக்கல்ல இருக்க ரவுடி மாதிரி இருக்கு பேசுறாங்க சார். யாரு? ஏவா வேலு மினிஸ்டர் ஒரு சுத்தமான இதுவே என்ன லோக்கல்ல இருக்கிற பேசுற மாதிரி பேசுறாரு. மா சுப்பிரமணியம் அதுக்கு மேல பேசுறாரு. திரு ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பல்வேறு மாற்று கருத்து இருந்தாலும் ஒரு மூத்த தலைவர், ஒரு மருத்துவர். அவர் என்ன சொல்றாருன்னா, சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியனுக்கும் திமுகவுடைய ரிஷிவந்தம் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் அவருக்கும் இதில் நேரடி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் நேராக சொல்கிறாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸும் அந்த கருத்தை உறுதிப்படுத்துகிறார். லோக்கல் போலீஸு, கோர்ட்டு, வருவாய்த்துறை அதிகாரிகள், மகளிர் காவல் நிலையங்கள், குடியிருப்பு பகுதிகள், திருக்கோயில்கள் எல்லாம் இருக்கிற சந்தை பகுதிகளில் இந்த மாபெரும் சம்பவம் 1 வருஷம் 2 வருஷம் நடக்கலையா, பல நாடுகளாக பல ஆண்டுகளாக நடந்து வரலாம் சார். அது இது வித்துது பாருங்க. எந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 100 மீட்டர் இல்லை, கோர்ட்ல இருந்து 100 மீட்டர் சொல்ல வரேன். ஆமா, எவ்வளவு தைரியம் இருக்குன்னு 100 மீட்டர்ல. அதை விட இன்னொரு கொடுமையான செய்தி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாலதான் அந்த கலப்பமே நடக்குது. இதுல ஒரு பெரிய கொடூரம் இன்னொரு செய்தி நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம். இதை சப்ளை பண்ணுறவன் ஒரு நாளைக்கு கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன், அவன் லோக்கலில் உள்ளவன் தான். ஆமாம், அவன் 1000 பாக்கெட் விற்பானா சார். இவன் எங்கேருந்து வாங்கினா கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய சின்னத்துறைன்னு ஒருத்தன். ஆமாம் சார், கரெக்டு சார். இந்த சின்னத்துறைக்கு யார் சப்ளைன்னா, ஆந்திராவில் ஓடாமல் இழுத்து முன்ன தொழிற்சாலையிலேருந்து சரக்கு, கெட்டுப்போன சரக்கு, இந்த மெத்தில் ஸ்பிரிட் தானே சார், மெத்தனாலை கொண்டு வந்து சப்ளை பண்ணுறவன் மாதேஷ்னு ஒருத்தன். அவன் தான் சரக்கை வாங்கி இவனுக்கு கொடுக்கும். இவனுடைய ஜோசப் ராஜான்னு இவன் நம்பர், மதன் ஒருத்தன். இவனு எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துருக்கான். கண்ணுக்குட்டி நேரடியாக குடிக்கிற பழக்கமே இல்லையா. 25 வருஷமாக ஒரு சொட்டு கூட வாயில் வச்சு இல்லையா. கண்ணுக்குட்டியுடைய தம்பி தாமோதரன் தான் இந்த சரக்கை குடிச்சு பார்த்துருக்கான். இது கெட்டு போயிட்டு அப்படின்ட்டு இருக்கான். உடனே சின்னத்துறை என்ன சொல்லியிருக்கான், கெட்டு போனலாம் இல்லை, நல்ல சரக்குண்டு வில்லு, நீ அட்வான்ஸ் மட்டும் கொடு, ஃபுல் பேமெண்ட்டை வித்த பிறகு கொடுன்னு சொல்லி தான் இந்த கொடூரம் நடந்திருக்கு சார். அந்த சின்ன தூரம் பெரிய ஆளா சார். அவன் மேலே 70 வழக்கு இருக்கான். இருக்கு இல்லை,
போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணவுடனே இமிடியேட்டாக ஆளுங்கட்சி எம்எல்ஏ போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுவாரான். அப்போ அவன் எவ்வளோ அவனை வெளியே விடுறான்ட்டு அவன் எல்லார்ட்டையும் பெரிய கான்டாக்டில் இருந்திருக்கான். ஆ அப்போ இது என்ன ஒரு அயோக்கியத்தனம். இன்னைக்கு 60 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. ஆமாம் சார். அது இதே மாதிரி மரக்காணத்துலேயும் செஞ்சி மஸ்தான் கூட இருந்தவர் தானே. அதுக்கும் இதே திமுக குரூப் தான். திமுக குரூப் தான் சார். இதே அது செஞ்சி மஸ்தானா இருக்கலாம், இல்லது இவன் உதயசூரியனா இருக்கலாம், கார்த்திகன் இருக்கலாம், இல்லது ஏவா வேலுவா இருக்கலாம். இது திமுகவுடைய ரவுடி பட்டாங்கலங்களுக்கு இந்த ரோக்களுக்கும் பெரும் தொடர்பு உண்டுங்கிறது மக்களே சொல்கிறான். நாங்கள் ஒரு பெண் பேட்டி கொடுத்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா ஜெயலலிதா இருக்க வரைக்கும் நாங்கள் அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டோம். இந்த முறை ஸ்டாலின் ஐயாவுக்கு போட்டோம். இப்படி பண்ணிட்டானே, எங்கள் குடும்பம்லாம் இப்படி போயிட்டேன், இவனெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே, இவனுக்கு தெரியாமல் செய்யுதுன்னு அவங்க கதர்ன அந்த ஓலங்கள் வந்து இப்படியும் காதில் விழுது சார். அந்த காட்சியை பார்க்குறப்ப அதுவும் 3 பசங்க சார். அதுதான் ஒரு பொண்ணு, ஒரு 2 பையன். ஆமாம். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே, அதாவது அப்பா குடிச்சு வயிற்று அம்மா கறிக்கு தெரியாம இந்த ஓமத்தரகம் ஓம வாட்டர்னு சொல்லி அந்த அம்மா குடிச்சு 2 காலி இல்ல வீட்டு வாடகை, ஒரு வாடகை வீட்டை தான் இருந்திருக்கு. ஆமா, வாடகை வீடுன்னா வாடகை இல்லை, சும்மா ஒரு குடிசை. அந்த குடிசைக்கு இப்ப நீ யாரும் இல்லை. இப்பதான் வீடு கட்டுறதுக்கு பூஜை போட்டிருக்காங்க, கடகால் பூஜை. இவ்வளவு கொடுமை சார். இந்த கொடுமையை நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு பெரிய படுபயங்கரமான சம்பவம் சார். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சவுத்து தமிழ்நாட்டில் இது பெரிய லெவல் இல்லையா சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த்து தமிழ்நாட்டில் தான் சார். சவுத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடிலாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை சார். அந்த மக்கள் இயற்கையாகவே நல்ல ஒரு கல்வி அறிவு பெற்றவர்கள் நார்த்தை விட. உண்மைதான் சார். அப்புறம் நீங்கள் சவுத்தில் நாங்கெல்லாம் சவுத்தில் உள்ளவங்க தான். நீங்கள் எங்கள் ஊருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இல்லாத வசதிகள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருச்செந்தூர் முருகன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு உட்கிராமங்கள், 4 மாவடி. நம்ம ஜெம் தொலைக்காட்சியினுடைய ஓனர் ஐயா இருக்காங்களே, அவங்களுடைய ஒரு ஓடக்கரை பக்கத்தில் காயல்பட்டினம், எல்லா ஊருமே எப்படி இருக்குன்னா கல்வியில் ரொம்ப வளர்ச்சி அடைந்த மக்களாக. ரைட். ஆமாம். ஆனால் அதே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம். இல்லை நீங்கள் கல்வியில் வந்து பின்தங்கிய மாவட்டங்கள், ரொம்ப பின்தங்கிய மாவட்டம். அது ஒன்று கூலி வேலை செய்கிறவங்க, வேலை செய்ய டெய்லி வேஜஸ் தான். இப்போ சொன்ன உடனே இந்த குடிக்கு என்ன காரணம்னு சொன்னாங்க. இந்த கண்ணுக்குட்டி இருக்கானே, இவன் 25 வருஷமா, அவன் பேர் வந்து கோவிந்தராஜ். இந்த கண்ணு, அவன் பொண்டாட்டி பேரு விஜயா, அவன் தம்பி பேரு தாமோதர். இவன் ஒரு நாளைக்கு 1000 பாக்கெட்டு விற்றுருக்கான். ஒரு பாக்கெட்டு 60 ரூபான்னு பார்த்தா கூட 60,000 ரூபா ஆச்சு. இந்த 60,000 இவனை எடுத்துட்டு போவான். இல்ல சார், கமிஷன் போகுது. இல்ல, இவனுக்கு மேல் மட்டத்துக்கு எத்தனை 1000 கொடுத்துருப்பான். ஆமா. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அவனுக்கு ஒரு 5,000 ரூபா போக 55,000 ரூபா இந்த அதிகார வர்க்கத்துக்கு தான் போயிருக்கும். ஆமா சார். இது போலீஸுக்கெல்லாம் கொஞ்சம் தான் போயிருக்கும். மேல அதிகாரத்துல இருக்காங்க இல்லையா. ஆமா, நான் சொன்னேன், மது விலக்கு, அதெல்லாம் கலால் பிரிவு, அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் பங்கு கொடுத்து சதுர செயலாளர்கள். இந்த மெத்தனால் ஒரு 10,000 ரூபாய்க்கு அவன் வாங்குவான்னு வைங்களேன், அது 60,000 விற்கிறான். இப்போ 50 ரூபா லாபத்தை அப்படி பிரிச்சு கொடு. இல்லை சார், 1 லிட்டர் மெத்தனால்ல 100 லிட்டர் தண்ணி கலக்கணுமா பாருங்க. அப்போ 1 லிட்டர் மெத்தனால்னா 100 லிட்டர் கேட்டால் 200 லிட்டர் ஆச்சு. அந்த 200 லிட்டர்ல ஒரு பேக்கெட்ல எவ்வளோ போடுவான்? ஒரு 50 ml போடுவான். ஆமா. அப்போ எத்தனை பாக்கெட் ஆகுது? 200 × 50னா 400 பாக்கெட் போட்டுருவான். ஒரு பாக்கெட்டு 60 ரூபா. அப்போ 100 பாக்கெட் எவ்வளோ ஆச்சு சார்? ஒரு பாக்கெட் 60 ரூபானா 6,000 ரூபா ஆச்சு. ஆமா. அப்போ 400 பாக்கெட்டு 24,000 ரூபா, 30,000 விற்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டியூப்ல பிடிச்சிருக்கிறாங்க 60 லிட்டர் டியூப் 1, 30 லிட்டர் டியூப் 3. அப்புறமா இவ்வளவு கொடுமை இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதுவரை 4 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கான். 16,000க்கு மேற்பட்ட எத்தனால் சரக்கு, 28 லட்சம் லிட்டருங்கிற அளவுக்கு ஊழல். அப்போ இந்த தொழில் தொடர்ந்து நடக்குதாங்கிற கேள்வி வந்துடுது. சார் அது ஒன்று சார். அப்போ அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப கள்ளக்குறிச்சி கலெக்டர் என்ன சொல்றாரு? இது வந்து விஷ சாராயம் இல்லை. அது அந்த கொடுமை. அந்த கொடுமையில கலெக்டர் சொன்னதை நம்பி பல பேர் குடிச்சிருக்காங்க. ஆமா, குடிச்சு அவ்வளோ பேர் செத்து போயிட்டான். ஆமா, இப்படி இருக்கு பாருங்க சார். இப்போ கலெக்டர் வந்து சும்மா சொல்லல, கலெக்டர் யார்கிட்டயா கேட்டுதுன்னு சொல்லியிருப்பான். ஆமா, கலெக்டர் அவரை எடுத்தோன்னே விஷயம், ஐயா இந்த மாதிரி செத்து போயிட்டான் 2 பேரும் என்ன செய்யறதுன்னு கேட்டிருப்பான். அந்த அதிகார வர்க்கம் சொல்லு, யோ கலெக்டரே, முதல்ல வந்து நீ வந்து விஷச்சாராயின்னு சொன்னா பெரிய குழப்பமாயிரும், விஷச்சாரம் இல்லைன்னு சொல்லுன்னு சொன்னா கலெக்டர் சொல்லிட்டான். ஆமா. இப்போ கலெக்டர் இடமாட்டோம்.
என்ன பிரயோஜனம்? சார் நான் ஒன்று கேட்குறேன் சார், இதே மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறப்ப கலெக்டர் மாற்றுறது, எஸ்பிஎம் மாற்றுறது, காவல்துறை இது சரியா சார்? அட்மணிக்கு சரியா சார்? எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்லை, புதுசாக வரவங்களுக்கு என்ன சார் தெரியும் அந்த ஏரியா பற்றி? அவங்களுக்கு இருந்தாலும் இவங்களுக்காவது எவன் யார் யார் மொத்த டீட்டெயில் இவங்களுக்கு தெரியும், ஈஸியாக பிடிக்கிறீங்களா? இதெல்லாம் எப்படி மூடி மறைக்கிறாங்க பாருங்க சார். ஆளுங்களை காப்பாத்துக்கு தான் இப்படி ஒரு இது பண்றாங்க. இதுல பயங்கரமான இன்னொரு செய்தியும் சொல்றேன். நான் இப்போ எல்லாம் சொல்லிட்டே வந்தேன். மெத்தனால் எங்கே வாங்குறாங்க, அதில் யார் சப்ளை, சின்னத்துறை யார், கண்ணுக்குட்டி யார், கோவிந்தராஜ் யார், விஜயா யார், தாமோதரன் யார், மதன் யார், மதேஷ் யார், எல்லாம் சொல்லிட்டு வரேன். இதில் இன்னொரு தகவல் வந்திருக்கு. எத்தனை 4 லட்சம் வழக்கில் போட்டிருக்கு, 18 லட்சம் ஊழல் பிடிச்சிருக்கிறாங்க, 28 லட்சம் ஊழல், 18 லட்சம் எத்தனால் ஆல்கஹால். இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கும் போது 200 லிட்டர் மெத்தனால், மெத்தனால் தான். அப்புறம் ஆன்டிடாட் அப்படிங்கிற, அது உடனே எத்தனால் கொடுக்கணுமா? மெத்தனால்னா எத்தனால் கொடுக்கணும். ஆமா, எத்தனால் பவர் இல்லைன்னா ஆன்டிடாட்னு ஒன்று இருக்குமா? அது அந்த ஆஸ்பத்திரியில் இல்லையா? ஆமா, அது யார் சொல்றா? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. ஆமா, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எடப்பாடி இல்ல, இவங்க சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது, எல்லாமே இருக்கு. நேத்து மாசு சொல்றாரு. ஆமா, சுப்பிரமணிய. சரியா? இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இது பயங்கரமான கொடுமை. கடந்த மே மாதம் 23 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க மரக்காணம். அதே ஆள் தான் இந்த சப்ளைல ஒரு ஆளுங்கிறான். அப்ப அவன் மேல வழக்கு போடலையான்னு கேள்வி வருது. அன்னைக்கு கண்ணிலிருந்து 40 பேர் காலியாகணும் இல்லையா? அதே ஆள் தான் பாண்டிச்சேரியோட ரிலேட்டட் உள்ளவன் இதுல அசோசியேட் ஆயிருக்கான் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான தகவலும் கசிஞ்சிருக்கு சார். அந்த சர்க்குலர் அதாவது கலாச்சாரம் சார். சார், திருப்பத்தூர், விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், தர்மபுரி, சேலம், இதெல்லாம் கள்ளச்சாராயம் தான். இதை நான் என்ன கேட்குறேன், அவ்வளையும் கல்வராயமலை, கள்ளக்குறிச்சி அங்கதான். இல்லை, நான் என்ன கேட்குறேன், தேச துரோகம், பயங்கரவாதம், கிவன் அக்கௌண்ட் ஆஃப் ஆன்டி நேஷனலிசம் அப்படின்னா ஒரு குண்டை வச்சு ஒரு 10 பேர் செத்து போயிடுறான். இதை நம்ம பயங்கரம் ஐயோ தீவிரவாதி குண்டு வச்சுட்டாங்கிறோம். எந்த குண்டும் வைக்காம இப்படி சாவடிச்சிட்டு இருக்கானா, இது தேச துரோகமா, தேசியவாதமா, பயங்கரவாதமா? சார் ஒன்றும் இல்லை சார், பல சமூகம் அழிஞ்சு நாசமா போயிட்டு சார். இல்லை சார், நிறைய குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கு சார் இந்த இதில். இது எந்த பயங்கரவாதம் சார்? பயங்கரவாதத்துல பயங்கரமான பயங்கரவாதம்ல. ஆமா, இல்லை இவர் நிதியை கொடுத்துட்டா போதுமா சார்? நிதி 10 லட்சம் அரசியல் பல விதமான. சார் நான் கேட்குறேன் சார், நீட்டுக்கு அனிதா செத்தப்ப இங்கிருந்து எல்லாம் போனாங்க. யாரு? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் போனாரு, உதயநிதி போன. ஏன் சார் இங்க போல? உதயநிதி போயிருக்காரு சார். அது ஃபார்முலாவுக்கு போனார் சார். என்ன பண்ண முடியும்? அதுவும் பயங்கர உதயநிதி போனாலும் போலீஸ் துறையினுடைய பாதுகாப்புல எவனாவது ஏதாவது பேசிடக்கூடாங்கிறது அவங்க ரொம்ப. சார் இன்னொன்னு கேளுங்க சார், அந்த நிதி கொடுக்கறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க ஒரு இடத்துல கூட்டி இருக்காங்க, அதுக்கு கரெக்டான டைமுக்கு போல சார். உதயநிதி லேட்டா போயிருக்காரு சார். அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன் நாங்களே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம், எங்களை உன்னை வெயிட் பண்ணி வைக்கிறாங்களேன்ட்டு. இல்ல, இன்னொரு தகவல் என்ன தெரியுமா? நேற்று மாதவச்சேரின்னு ஒரு கிராமத்துல ஒரு சம்பவத்தை நம்முடைய ரிப்போர்ட்டர் போய் எடுக்கிறார். 5 பேர் அந்த மாதவச்சேரி கிராமத்துல இறந்துருக்காங்க. அந்த ஊர்ல ஒட்டினாப்புல சின்ன பக்கத்து ஊர், பக்கத்துல ஒரு 10 ஒரு மீட்டரு, 500 மீட்டரு 400 மீட்டரு தான் ஒரு பகுதி. ஆமா சார். அங்க 5 பேர் செத்தது. அரசனுடைய பதிவுல எத்தனை பேர் செத்ததா இருக்கு தெரியுமா? ஒருத்தர் தான் இருக்கு. அப்போ நமக்கு உண்மையான தகவல் என்னன்னா 70க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு. ஆனால் அரசு சொல்வதோ 50, 45ன்னு கதை விட்டுட்டு இருக்கு. அது அல்லாமல் அரசாங்கம் கேஷுவாலிட்டி, மோசமான இடங்களில், ஆபத்தான நிலையில், இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கிறவங்க 100, 70, 120நாங்க. இப்போ அந்த தகவல் நேற்று மாலை 4 மணிக்கு 200க்கும் மேற்பட்டவர்கள். இதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இந்த மரணம், இந்த 51 அறிவிக்கப்பட்டாலும் 70 அறிவிக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் 200 இருக்கு இல்லையா, அந்த 200 மரணித்த கணக்கு தான். ஆமா சார். பொழைச்சி வந்தாலும் கண் பார்வை இருக்காது. நான் வந்து ஒரு ஜுவாலஜி படித்தவன், அதுக்கப்புறம் ஆங்கில இலக்கியம் படித்தாலும் அவனுடைய கண் பார்வை, நியூராலஜி மண்டலம், இசோபேகஸ், லிவர், அப்டோமினல் ரீஜன், பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், ஹார்ட், லங், பிரீத்திங் சிஸ்டம், கிட்னி, பேரல் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய இரத்த ஓட்டம், எல்லா மண்டலங்களும் நாசமா போயிட்டு. இப்ப அவனை செமக்கிறதுக்கு 3 பேர் வேணும். அதான் சார் நடைப்பயணம். மொத்தத்தில் இந்த அநீதியில ஒரு 400-300 பேர் நாசமா போய் அவுட் ஆகி அநியாயமா போயிட்டான். இந்த பாவிகள்
இந்த பாவிகள் நாசமா போட்டுன்னு தான் பிரார்த்திக்கணும். சார் எனக்கு வந்து அவங்கள பொழைச்சி கூட அப்படியே இறந்துட்டு போயிருந்தா கூட 10 லட்சம் இருக்கு. இறந்துருந்தா ஆமா அதோட சார். 4 நாள் அழுதுட்டு அழுதுட்டு போயிருக்கலாம் சார். இப்ப அவன் என்ன செய்வான், அப்பப்ப டயாலிஸ் செய்யணும், அப்பப்ப கை கால் இப்படி ஆடும், ஆமா அவங்களுக்கு எங்க சார் காசு இருக்கு, பிரெயின் இப்படி ஆடும், அவங்ககிட்ட காசு எங்க சார் இருக்கு, பாவம் சார். அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, இதை ஏன்யா குடிக்கிறான், ஒரு முக்கியமான செய்தி குடிக்கணும். நாம இது வந்து இந்த எல்லாரும் டிஆர்பி போடணும்னு நம்ம பேசல, ஒரு வேதனையில பேசுறேன். ஆமா ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா சொல்ல வந்து ஏதோ மறந்து போச்சு, அதாவது இவன் சப்ளை பண்ணுறான்ல இந்த கண்ணுக்குட்டி, அவங்க என்ன சொல்கிறாங்க, டாஸ்மாகில் நாங்கள் வாங்குற சம்பளமே 400க்கு 500க்கு விலை கிடையாதான். காலையில் போகும்போது 5 மணிக்கே விடி வயிற்றுல அப்படி பாக்கெட் எடுத்து குடிச்சிட்டு போவானா. கூலி தொழிலாளிகளாம் பெரும்பாலும். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட். கூலி தொழிலாளி தான், சுமை தொழிலாளி, பெயிண்டர், இதுல ஏன்னா 24 மணி நேரம் இது கிடைக்குதா? அப்ப என்ன செய்வாங்க, நல்லா 24 மணி நேரம் இது கிடைக்குது. ஒரு 5 மூட்டை 10 மூட்டை வச்சு 100 ரூபா கிடைக்குங்களா, ஓடி வந்து 2வது குடி. ஆமா அப்புறம் 2வது வேலை முடிச்சுட்டு வந்து குடிக்கிறது. அப்ப ஏன் இப்படி குடிக்கான்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நல்ல சரக்குன்னு விற்கிறான்ல டாஸ்மாக்ல, ஆமா இது 400 ரூபா தான். ஒரு 120 ஒரு குவார்ட்டர் 180 என்னமோ 120 150 சொல்றாங்க. தெரியாது எனக்கு தெரியாது, ஷைத்தானை பத்தி தெரியாது, அதை நான் பார்த்ததும் இல்லை, போனதும் இல்லை. என் வாழ்க்கையில் எனக்கு 53 வயசாச்சு, இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, எனக்கு அந்த இது தெரியாது. வெளிநாட்டில் இருந்து ஒரு நாள் மார்க்கெட்டில் வரும்போது 6 பாட்டில் தூக்கி தந்தான் எனக்கு. ஐயா நான் இது தொடவே மாட்டேன், எனக்கு இது சம்மந்தமே இல்லைன்னு ஓடி வந்துட்டேன். இதுதான் என்னுடைய பழக்கம். நான் உங்கள்கிட்ட சொன்ன அது குவார்ட்டர் என்ன விலைன்னு தெரியாது, ஆஃப் என்ன தெரியாது, அது நாற்ற முடிச்சது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது 60 ரூபாயில் 400 ரூபா கொடுத்து அவங்க குடிக்கிறத விட அப்படி கடிச்சுக்குள்ளே ஊற்றிடுவானா. இதுதான் எங்களுடைய சமூக மக்கள், பள்ளி பிள்ளைகள், இளைஞர்கள், பெண்கள், கூலி தொழிலாளர்கள், அந்த ஊர் ஃபுல்லாகவே நாசமாக போயிட்டுங்கிறாங்க சார். இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா, 10 வருஷமாக காஞ்சி போயிருந்தாங்க சார் திமுக காரன், வருமானமாக இல்லாமல். இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளோ இது பண்ண முடியும் இல்லீகலா அப்படியெல்லாம் இறங்கிட்டாங்க சார். இது கண் எதிரில் சார். ஆனால் இந்த தமிழ்நாட்டு ஜனங்க திருந்தவும் மாட்டாங்க, எதுவும் பண்ணவும் மாட்டாங்க. திருப்பியும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு உட்கார வைப்பாங்க. 40க்கு 40 கொடுத்த பரிசு பார்த்தீங்களா? 40க்கு 40. ஆமாம், கொடுத்து 40க்கு மேலே செத்துட்டான். இல்லை கொடுத்த பரிசை பார்த்தீங்களா? சரி சார், நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தான் விழுப்புரம் இருக்குது மாவட்டம். அங்கே விக்கிரவாண்டி எலெக்ஷன் வரும்போது, அதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு விக்கிரவாண்டி போகும். இல்லை சரி சொல்லுங்க சார். ஒன்று சொல்கிறோம், அப்புறம் விக்கிரவாண்டி எலெக்ஷன் சொல்லுங்க சார். இந்த கொடுமை நடக்கல. நேற்று அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு ஒன்று வெளியாயிருக்கு தெரியுமா? கொடுமை நடக்கு. விக்கிரவாண்டி மறக்காதீங்க, இப்போ முடிச்சோட பேசுங்க. அந்த கொள்கை முடிவில் அரசு புகழாரம் சுட்டுது. ஐயா, தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு ரிசல்ட் படி போன வருஷத்தை விட 1700 கோடி நாங்கள் அதிகமாக சேல்ஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் 45,825 கோடி ரூபா சேல்ஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் 1700 கோடி லாபமா? 1700 கோடி அதிகபட்சம் போன வருஷத்தை விட டர்ன்ஓவர் கூட. இல்ல இதுல நீங்க இப்படி சொல்றீங்களா? எவ்வளவு ஆணவம் திமுரு இருந்தா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி கள்ள சாராயத்துல ஒரு குடும்பமே பல குடும்பங்கள் நடுத்தெருக்கு வந்து சார். அப்ப இருக்கிறப்ப இந்த இது கொடுக்கணுமா சார்? இந்த மானிய கோரிக்கை இது இப்ப நடத்த வேணுமா? இந்த டைம்ல அவங்களுக்கு மனசாட்சி இருக்காதா? கொள்கை பிரகடனம் இல்ல மனசாட்சி இருக்காதா? நான் கேக்குறேன். சாராயத்துல செத்து சுண்ணாம்பாயி போனவன் அணக்கப்பட கள்ள சாராயம் சார். அதான் கள்ளச்சாராயம் தான். அதே நல்ல சாராயமோ கள்ளச்சாராயமோ. ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கத்துல, கழுதையில முன் விட்ட வேற பின் விட்ட வேறையான்னு கேட்பாங்க. இல்ல நான் அசிங்கமா சொல்லுவேன் சார். இழ வீட்டுல நடக்கிறப்ப ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இருக்கு சார். அரசாங்கம் சொல்லுது, ஐயா 45,000 கோடி ரூபாய்க்கு 800 கோடி சம்பாதிச்சிட்டோன்னு அரசு புகழாரம் சொல்லு. எப்படி சார் 45,800 கோடியில கண் இழந்தவன் எத்தனை, உயிர் இழந்தவன் எத்தனை, தற்கொலைகள் எத்தனை, எத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கு சொல்ல சார். எவ்வளவு திமுரு இருந்தா இந்த இது மானிய கோரிக்கை தள்ளி வச்சிருக்க கூடாதா? தமிழ்நாட்டு ஜனங்கள் அவ்வளவு முட்டாள் நினைச்சிட்டான. அவருடைய மகன் ஸ்டாலின் கருணாநிதி எப்படி நடிச்சார் அதே மாதிரி தானே. நீ போய் பாத்தியா? எதுனா பண்ணியா? நான் கேட்கறேன் சார். இது எப்படி சார் ஒரு மனசாட்சி இருக்கிறவன் இப்படி செய்வான்? எந்த ஆணவத்துல இது நடந்திருக்கு பாருங்க சார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்,
நீங்கள் அடுத்து சொல்ல வந்து விக்கிரவாண்டியை சொல்லுங்க. ஆமாம் சார். இதில் கள்ளக்குறிச்சிக்கு விழுப்புரம் ரெண்டுமே பக்கத்து மாவட்டம் தான். விக்கிரவாண்டி விழுப்புரத்துலேருந்து தான் பிரிஞ்சுது. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரப்போகுது. ஆனால் இதில் திமுக என்ன சொல்லணும் தெரியுமா? நாங்கள் மன ரீதியாக தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கவில்லை, அறிவிச்சிடணும். எங்களுக்கு தேவையில்லை. இது ஒரு மாடல். நாங்கள் ரொம்ப பொறுப்பேற்றுக்கிறோம். எங்களுடைய அரசு பொறுப்பேற்றுக்கிறது, எங்களுடைய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். நாங்கள் நிற்க போகிறதில்ல இந்த எலெக்ஷன். சார், இழவூட்டு இப்படி நடக்கிறப்பயே மானிய கோரிக்கை நடத்தினாங்க. மானிய கோரிக்கை சார் அதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார். அவங்களுக்குலாம் அதெல்லாம் பெருசு இல்லை சார். நாங்கள் ஒரு தொகுதியை பறி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும் சார். பலி கொடுக்குறோமா? அதெல்லாம் பண்ண சார். அவர் மொத்தமாக புத்தி இருந்தால் அதுமாதிரி நீங்கள் சொல்கிறது நடக்கும் சார். ஏன்னா திருப்பி அவங்க என்ன தெரியுமா, காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுங்க. பலவீனம் அதுதானே. இன்னொரு சம்பவம் குட்டிக்கண்ண சார், உண்மையில இந்த விக்கிரவாண்டி இருக்கு சார். இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சா தமிழ்நாடு மாதிரி கேவலமான மாநிலம் இந்தியாவில் வேறு எதுவுமே இருக்கா சார். அதுவும் பக்கத்தில் நடந்திருக்கு. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் தமிழ்நாடு மாதிரி முட்டா ஜனங்க, இந்த ஃப்ரீக்கு இது பண்ணுறவங்க இப்படிலாம் காசு வாங்கி ஓட்டு போனால் இது தாங்கவும் முடியல சார். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது இதுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பேசணும். அதில் திமுகவுடைய அயலக செயலர் ஜாஃபர் சாதிக்கிறவன் பயங்கரமான போதையை கடத்தி 2000 கோடிக்கு தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு இந்தியா. ஆமாம். அந்த ஜாஃபர் சாதிக்கு வழக்கு இப்போ எல்லாரும் மறந்துட்டோமா இல்லையா? அதை பற்றி நம்ம பேசுகிறோமா இல்லையா? இல்லை இல்லை இல்லை. இப்போ வந்து இந்த கள்ளச்சாராயம் ஓடுது, ஆறா ஓடுது. இது இன்னும் ஒரு 3 மாசத்துல மறந்துடும். இல்லை, இது மறந்துடும் சார். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க காசை கொடுத்து மக்கள் ஒருபடி சார் அதே விழுப்புரத்துல தான் செத்தாங்க போன வருஷம். மறந்துட்டேன். இப்ப அங்க யாரு ஜெயிச்சிருக்காங்க? திமுக கூட்டணி ஆளு தான் ஜெயிச்சிருக்காங்க. ரவிக்குமார் விசிகா கட்சி சேர்ந்தவர். சரி, பொள்ளாச்சியில பொம்பளை விஷயம் அதிமுக நடந்துச்சு. அண்ணா என்ன காப்பாத்துங்கன்னு மறுபடியும் அங்க அதிமுக ஜெயிச்சு. ஆமா, இப்படித்தான் நடக்கும். இல்ல சார் தமிழ் சார் இதுவே சார் இப்போ வந்து ஆந்திரா எடுத்து அந்த ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன நடத்தினா அதே தான் சார் இங்க நடந்துட்டு. ஆனா அந்த ஜனங்க வந்து இருக்கிற சூடு சொல்றேன், இந்த இருக்க சூடு சொல்றேன் இல்லை சார். இன்னொரு கேள்வியை நான் கேட்கணும். சமூக வலைத்தளங்கள்ல ஆக்டிவா நாள்ல நானும் ஒரு ஆளு. சில சமூக பார்வையாளர்கள் ஒரு சம்பவம் நடந்தால் அவங்க பிஜேபியாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் பயங்கரமாக குய்யோ முறைன்னு குவிப்பாங்க. அவங்க பெரும்பாலும் திராவிட இயக்கத்தை சிந்தனைவாதிகள் தான். ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கிறது மனித இன படுகொலை. இந்த படுகொலைக்கு சமூக ஆர்வலர்கள், திரைத்துறை வர்க்கத்தினர் குவிகிறார்களா? இல்லை இல்லை, திமுக ஜால்ரா போட்டிருக்கின்ற ஒரு கும்பலே இருக்கு. சினிமா சத்யராஜ். நான் கேட்ட கேள்வி அதான் ஆளை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட தான் கேள்வி தான் கேட்க. ஆமாம் சார். அவர்கள்லாம் எங்கே போனார்கள் சார்? அவங்க இது சார் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுறவங்க சார். சொல்லல சார், எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டாங்களா, சத துண்டுக்கு இல்லை. இது தமிழர்கள் என்று பேசக்கூடிய தமிழன் தான் இறந்திருக்கிறான். குறிப்பாக நீங்கள் தமிழன் தமிழன் தமிழங்கிற அதே பச்சை தமிழன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், இதே ஆதி தமிழன் என்று அழைக்கப்படுகிற தலித் சமூகத்தில் உள்ளவங்க தான் பல பேர் செத்துக்கிட்டான். ஆமாம். அப்போ இவங்க வானத்துக்கும் பூமிக்கும் மேலே குதிக்கணுமா சார்? ஊத்தி கொடுத்தான்னு சொல்லி பாட்டு படிச்சானே அன்னைக்கு ஒருத்தன், யார அம்மையார் ஜெயலலிதா. ஆமா, நீ என்ன ஊத்தி கொடுத்தியான்ட்டு அவன் இப்ப எங்க போனான்? ஈமா ஈகா இந்திய மக்கள் கட்சி என்னமோ ஒண்ணு சொன்னானே, அவன் பேர் என்னமோ ஒரு பேர்ல தலப்பா கட்டிக்கிட்டு ஊத்து கொடுத்தவன்னு சொல்லி. இப்ப இதை விட மோசமான எந்த சமூகம் சார் இருக்கு சார்? அது இல்ல சார். அவன் எல்லாம் எங்க போனான்? மக்கள் கலை இலக்கியம்னு ஒரு பாட்டு. கோவன் 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 நீங்க சொல்றீங்க. கோவன் எங்க போனா? எங்க போனா இல்ல ஊத்தி குடிக்கல. ஆமா ஐயா, கோவன் மக்கள் கலை இலக்கியத்தின் சார்பாக அம்மையார் ஜெயலலிதா ஊத்தி கொடுத்த சொல்லி ஒன்ன பிடிச்சோம். ஆமா, இன்னைக்கு அவங்க இல்ல. எங்க இருக்கிறாங்க? கோவனே காணோம். இன்னைக்கு 70 பேர் செத்துட்டானே, இப்போ ஒரு பாட்டு போடு. ஆஹா, அதெல்லாம் வர மாட்டாங்க. பாட்டு போடு. ஆஹா, அதெல்லாம் யார்? நான் என்ன சொல்றேன்னா, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் டிஎம்கே. நான் என்ன சொல்லனா, மனித விழுமியங்களும் மனிதநேயத்திற்கு எதிராகவும் மதவாதமும் சாதிவாதமும் இனவாதமும் மக்கள் எதிர்ப்புவாதமும் படுகொலைகளும் நடக்கின்ற போது குரல் கொடுக்கிறோம். அவன் தான் உண்மையான மனிதநேய பாவம். ஏன் ஜாதி ஏன் மதம் என்னைக்கு ஒருவன் ஏன் கட்சி ஏன் அரசியல் பேசினானோ அவன் மனுஷனே அல்ல. அதிமுக ஒழிக்கணும்ட்டு அது களத்தில் இறங்கணுங்க. சத்யராஜ், சித்தார்த்து, சூர்யா, கார்த்திக், சமுத்திரகனி, அமீர்,
ரோகிணி இவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இதில் தீகா சேர்ந்த சுபவீர பாண்டியன், அருள்மொழி, வீரமணி இவங்களாம் எங்கே இருக்கிறாங்களே தெரியல சார். திருமுருகன் காந்தி இவங்களாம் எங்கே இருக்கிறாங்களே தெரியல. இதில் வீரமணி ஒரு அறிக்கை போன தடவை, கருணாநிதி மகன் ஸ்டாலினை நீங்கள் ராஜினாமா செய்தீர்களே, 2001 செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பண்ருட்டியில் நடந்துச்ச. அவர்களை நான் என்ன கேட்கேன், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2001 பதவி ஏற்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் சம்பவம் நடக்குது. அவர் பதவி ஏற்கிறது 2 மாசம் தான் சார். 2 மாசத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க. திமுக ஆட்சியில கள்ளச்சாராயம் வடிகட்டி ஓடுது. அந்த அம்மா வந்து ஒரு மாசத்துல நடக்குது. ஆமா, அப்ப அது ஜெயலலிதா சொல்றீங்க நீங்க? எது இல்ல, எப்படி ஜெயலலிதா? இது இவருடைய கண்ட்ரோல் தானே. லா அண்ட் ஆர்டர் இருக்கு, போலீஸ் துறை இருக்கு, இவருடைய கண்ட்ரோல் தானே. யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கண்ட்ரோல் தானே இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாரு? தன்மானம் மிக்கவர் இது ஆச்சு, ராஜினாமா பண்ண வேண்டிய எதிர்கட்சி செய்யறது கரெக்டு தானே சார். இதில் ஒன்று சார், உண்மையில் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு சூடு சொரம் வந்திருக்கு சார். எல்லாம் போயிருக்காங்க சார். இல்லை இல்லை, அடுத்த வாட்டி 2026 இப்படியே போச்சுன்னா வருமோ வராதுன்ட்டு அந்த கூட்டணிக்கு நாளைக்கு அதிமுக கூட சேர்ந்துக்கலான்ட்டு அதனால கொஞ்சம் அப்படியே நகர்ந்து இருக்காங்களா. ஆனால் திருமாவளவன் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார், போராட்டம் நடத்த போதாக அறிவிச்சிருக்கிறார். அது திமுகவுக்கு வயிற்று கலக்கிறது சார். ஏனால் நாளைக்கு சார் அந்த திருமாவளவன் தான் இங்கே வந்து காவேரிக்கு தண்ணி கொடுக்கணுன்ட்டு இன்னைக்கு கொடுக்கணும்னு சொன்னார். அங்கே போயிட்டு அங்கே காவேரியில் கர்நாடகாவில் போயிட்டு காவேரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னவர் தான் சார். இதே தேசிய கட்சி பாஜகவும் காங்கிரஸ் மாதிரி பேசவர் தான் சார். அங்கே இது அவர் வந்து பெரிய ஒன்றும் இல்லை சார், அவரும் விலகி போயிட்டார் சார். இப்போ நம்ம விக்ரவாண்டி எலெக்ஷன்ல திமுக ஜெயிப்பது எப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ முடிவு பண்ணல சார். இதுல ஒண்ணு சார், அதிமுக ரொம்ப ரொம்ப மடத்தனம் பண்ணிடுச்சு சார். இதுல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல அது அவங்க போட்டியிடாம போனதுனால எவ்வளவு இப்ப வந்து போட்டியிடாம போனா பாமக ஜெயிப்பாங்க சார். எப்படி பாமக ஜெயிச்சா அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. இல்ல உண்மையில பாமக ஜெயிக்கன்றீங்க தெரியல, அப்படிதான் அக்ரிமெண்ட் போயிருக்கு. இல்ல இல்ல இல்ல, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இவ்வளவு தூரம் இல்ல இல்ல. அது வந்து மக்கள் வந்து எங்க அகைன்ஸ்டா வாக்களிச்சுட்டாங்க இந்த கள்ளசாராயிட்டு, அதனால ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரும்பிட்டாங்கன்ட்டு பேசுவாங்கன்ட்டு ஆளும் வர்க்கம் இந்த இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சும்மா இருப்பாங்களா? 9 அமைச்சரை இறக்கி விட்டு இருக்காரு. இல்ல இல்ல இல்ல, இப்போ கள்ளச்சாராயம் தண்ணியா இப்ப ஏற்கனவே ஒதுக்கி இருந்த நிதியை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா எட்டி விடுவாங்க சார். அதான் உண்மை. உண்மையில கட்டாயம் விக்கிரபாண்டி எழுதி வச்சுங்க சார். விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் திமுக தான் சார் ஜெயிக்கும். அது ஒரு மாற்று கருத்து இல்லை சார். உறுதியா சொல்றீங்க? ஆமா சார். சார் தமிழக மக்கள் காசுக்கு அலையிறவன் சார், ஃப்ரீக்கு அலையிறவன் சார், சூடு சொரணம் ஒண்ணுமே இல்லாதவன் சார். அப்படி ஆக்கிட்டாங்க சார். சரி சார். வேற நீட்டு இவ்வளவு வரைக்கும் பெரிய லெவல பத்திட்டு இருக்கு சார் சென்ட்ரல்ல. இப்போ ஆக்சுவலி முதல்ல தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டை எதிர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா மகாராஷ்டிராவில் எதிர்ப்பு வந்துச்சு, கர்நாடகாவில் எதிர்ப்பு வந்துச்சு, தெலுங்கானாவில் எதிர்ப்பு வந்துச்சு, ஆந்திராவில் எல்லா ஸ்டேட்லேயும் இப்போ எதிர்ப்பு வந்துட்டு. இப்போ நீட்டு என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு தெரியல. நீட்டை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம். அந்த நீட்டில் 720க்கு 720 மார்க்கில் எடுத்தவங்க 67 பேர் நம்ம கொடுத்துருந்தோம். அதுவும் குறிப்பாக 21 சென்டரில் 24 சென்டரில் 9 சென்டரில் அந்த அனைவரும் பாஸ் செஞ்சுருக்கிறாங்க எப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். கடந்த முறையை விட கட் ஆஃப் மார்க்கை இந்த முறை அதிகரிச்சிருக்கிறாங்க, குறைச்சிருக்கிறாங்க மார்க்கை அப்படின்னு கேட்டிருந்தோம். இது ப்ரைவேட்டுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதா என்று கேட்டிருக்கிறோம். கிரேஸ் மார்க்கு 1563 பேருக்கு கருணை மார்க்குன்னு போட்டிருக்காங்க. கோர்ட்டே அதை தடை செஞ்சிருக்கு. ஆக இப்படி லாட் ஆஃப் தி டிசன்ட் சிச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன் சார். இவ்வளவு கரப்ஷன் நடந்திருக்கு. கரப்ஷன் நடந்திருக்கு இல்ல நடந்திருக்கு. ஆனா உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கலையே. உச்ச நீதிமன்றம் மருத்துவ மாணவ சேர்க்கை நடைபெற்று அது தடை விதிக்க சொல்லிட்டாங்க. 1563 பேர்ல நீ எந்த அடிப்படையில கருணை மார்க்கு போட்டான்னு கேட்கறான். ஆமா. ஆனா இந்த நீட்டுடைய அமைப்பினுடைய டைரக்டர் என்ன சொல்றாரு, 4 லட்சம் பேர் 4000க்கு மேற்பட்ட இது சென்டர்கள்ல எந்த இது நடக்கல, வெறும் 16,000 பேர் தான் இதை கம்ப்ளைண்ட் பண்றான்னு அவர் சொல்றாரு. ஆனா இப்ப நான் என்ன நினைக்கிறேன், இந்த நீட்டை குவாஷ் பண்ணுறதுக்கு சமூக நீதி காவலர்களாக இருக்கக்கூடிய நம்ம நிதிஷ்குமாரும்
நாயுடும் ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்னு இல்லை நம்ம சார் அதை கொடுக்க மாட்டாங்க சார். சந்திரபாபு நாயுடு கொடுக்க மாட்டார் சார். ஏன்னா பொதுவாகவே இப்போ வந்து நேஷ்னல் லெவலில் நடைபெற என்ட்ரன்ஸு ஆந்திரா வந்து நிறைய கெயின் பண்ணுது சார். தெரியல. ஆமா, அவங்களுக்கு இதுல வந்து நிறைய தரவு இல்ல, நிறைய இல்ல உண்மை இல்ல ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வேணான்னு தான் அண்ணாங்க. இது அப்புறமா வந்து அவங்க வந்து பாஸ் பண்ற அதிகம் சார். நேஷனல் லெவலில் நடக்கிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல அவங்க தான் அதிகம். இது ஆமா, தேசிய லெவல் நுழைவுத் தேர்வுல அவங்க தான் கல்விக்கு ஆந்திரா மக்கள் அவங்க தான். அதனால ஆமா, ஏன்னா அவங்க இதுல வந்து வாபஸ் வாங்குறதுக்கு அவர் அழுத்தமே தரமாட்டாரு. ஆமா, இது இல்ல. ஆனா நிதிஷ்குமார் கிளீன் பவுல்டுன்னு கேள்விப்பட்டேன். எப்படின்னா நிதிஷ்குமாருக்கு செய்ய வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செஞ்சுட்டாங்க. அதனால நிதிஷ்குமார் கிளீன் பவுல்ட் ஆயிட்டார். இனி அவர் அமைதியா இருப்பார் அப்படின்னு. ஆமா சார். ஏன்னா இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்துருக்கணும். ஒன்று மட்டுமல்ல, அடுத்த முறை நீ தான் அங்க எங்க பேர் என்னது, பீகார்ல முதலமைச்சர் வாயை பூத்திட்டு இருந்தா அந்த ஆளு வாயை பூத்திட்டு இருப்பாரு. அவ்வளவுதான். அதனால அந்த 12 சீட்டு அமைதியா இருக்கும். மோடி கிளீனா தாஜா பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அது ஒண்ணுச்சா. இங்கேயும் சந்திரபாபு நாயுடுவும் கம்முன்னு தான் இருப்பேன். ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்த 5 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் உருவாக்கிட்டு போயிருக்காரு சார். அவருக்கு வேண்டிய நிதி அமராவதி தலைநகர் உருவாக்கணும், அவர் சொல்லி இருக்கிற ஸ்கீம்லாம் நிறைவேற்றணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து அவங்க கொடுக்குற ஃபண்டாக தான் நடத்த முடியும் சார். நேற்று நீங்கள் சொன்ன ஆந்திராவுக்கு ஃபண்டு கொடுத்ததையும் தாண்டி நேற்று ஒரு செய்தி வட இந்தியாவுடைய நாளிதழ்களில் வெளியேறினது, ஆங்கில பேப்பரில். அதை நான் சொல்லித்தான் ஆகணும். மறுபடியும் ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் இடையில் மோதல் நேற்று இருந்தது. மறுபடியும் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, வட இந்தியாவில் பெரும் பிரச்சனை, விவசாயிகள் தங்கள் கலப்பை டிராக்டர்லாம் விற்கிறாங்க, அந்த அளவுக்கு வறுமை கொடூரமாக இருக்கிறது, இதை மோடி தலைமையிலான அரசு கவனிக்க வேண்டும் என்று மறுபடியும் ஆர்எஸ்எஸ் தலைமை சொல்லிக்கிட்டு. அரசு தலைமை தப்பாக சொல்லலை, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். வியாபாரத்தை இல்லாமல், வருமானம் இல்லாமல் மக்கள் கடுமையான துயரத்தில் இருக்கிறாங்கிறதும் சுயம் சேவாக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அடுத்து 75 வயதுக்குள் மோடி அவர்களை பதவியை விட்டு விலக்க வேண்டும் என்பதையும் சுயம் சேவாக்கு ரொம்ப கவனமாக நேற்று வந்துட்டு. இல்லை அதுக்கு அமித்ஷாவும் மோடியும் முரளி மனோகர் ஜோஷிக்கும் இவங்களுக்கெல்லாம் சுமித்ரா மகாஜன் இவங்களுக்கெல்லாம் குழி வெட்டினாங்க. அந்த குழியில இவரே போய் விழ போறாரு. அவங்களை வெளியேற்றுறதுக்கு தான் மோடி 75 வயசுல இருக்கு. கருணாநிதி 97 வயசு வரைக்கும் அரசியல் இருந்தாரு. ஆமா. ஜோதிபாசு இருந்தாரு. ஆமா. புட்டதேவ பட்டாச்சாரியா இருந்தாரு. அப்புறமா சுர்ஜித் இருந்தாரு. அப்புறமா சங்கரையா போன்ற தலைவர்கள் இருந்தாங்க. ஆமா சார். இன்னைக்கு நல்ல கண்ணு போன்ற தலைவர் இருக்கிறாங்க. ஏன் இருக்கக்கூடாது? அறிவும் பலமும் ஆற்றலும் இருந்தால் அவர்கள் இருக்கலாம். ஆமா. அப்போ மோடி அமித்ஷா வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் தரைய முரளி மனோகர் ஜோஷிக்கு எதிராக, அத்வானிக்கு எதிராக மூத்த தலைவர்கள் யஷ்வந்த் சின்ஹா போன்றவர்களை காலி பண்ண செஞ்சாங்க, அருண் ஷோரி போன்றவர்களை. ஆனால் தான் வெட்டிய குழியிலே இப்போ அவங்க உள்ள போறாங்க. அதனால ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனி மனித துணிப்பாடுவதை நான் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம், இது ஒரு கொள்கை பிரகடனம். ஆகவே மோடி என்ற தனி மனிதனுக்கு இங்க வழி இல்லை, ஆனால் இந்தியா என்கின்ற ஒரு ஐடியாலஜிக்கு வழி இருக்கு சார். இதுக்கு ஒரே தீர்வு வருகின்ற சட்டமன்ற தேர்தல். மகாராஷ்டிரா, ஆமாம், ஹரியானா, ஜார்க்கண்ட் இது 3 வச்சு. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் அது விட்டுருங்க. இல்ல இப்ப வந்து மகாராஷ்டிரா பிஜேபி, ஹரியானா பிஜேபி, ஜார்க்கண்ட் இந்திய கூட்டணி. அதுதான். இன்னொரு ஸ்டேட் ஜம்மு காஷ்மீர் விட்டு இன்னொன்னு ஏதோ ஒன்று மறந்து போச்சு. இல்ல ஜம்மு காஷ்மீர் செப்டம்பருக்குள்ள நடத்தணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. 5 மாநிலம். இது வச்சுதான் மோடியினுடைய எதிர்காலமும் அமித்ஷாவுடைய எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். அந்த கூட்டு அணி, கூட்டு நட்பு. ஆனால் ஊபியிலும் யோகியினுடைய எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இல்ல சார், ஊபியில வந்து இவங்க ஆயிடுச்சு சார், அமித்ஷா போட்ட இதுதான் சார், அவருக்கும் இங்க பேக் ஃபயர் ஆகியிருக்கு. ஆனால் ஊபியில யோகியை காலி பண்றதுக்கு அமித்ஷா மோடி கடும் திட்டம் போடுறாங்க. ஆனா வாரணாசியுடைய கூட்டத்துல யோகி போய் கலந்துகிட்டாரு. ஆர்எஸ்எஸ் கடந்த சனிக்கிழமை 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதுங்கிற தகவலையும் நமக்கு வந்த பத்திரிகை செய்தியோட அதையும் பதிவு செய்யறோம். ஆமா, அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சார். மீண்டும் இன்னொரு அரசியல் காலகட்டத்தை இதுவிட பரபரப்பான நிகழ்ச்சியோடு சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி குட்டிகண்ணன் ஐயா.